மாற்றி யோசிச்சேங்க. விவசாயிகள் தங்கள் கால்நடைகளின் இனப்பெருக்கத்திற்காக செயற்கை கருவூட்டல் முறையை பின்பற்றி வருகின்றனர். பொதுவாக பல வகையான கால்நடைகளில் இயற்கை இன சேர்க்கைக்கு பதிலாக செயற்கை கருவூட்டல் முறை பின்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் பால் உற்பத்தியை பெருக்க நினைக்கும் விவசாயிகள் தங்கள் கால்நடைகளுக்கு ஏற்ற வகையை தேர்ந்தெடுத்து இனவிருத்தி செய்ய முடியும். அந்த வகையில் கால்நடைகளுக்கு செயற்கை முறை கருவூட்டல் பயிற்சி பெற்று பயனடைந்த நாமக்கல் மாவட்டம் மோகனூர் தாலுகா நெய்க்காரன்பட்டி கிராம வேளாண்மையாளர் கே தேவேந்திரன் அவர்கள் தரும் செய்திகள். இப்போ 4 ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். கூட மாடு வந்து ஒரு 15 மாடு வச்சுருக்கேன். நான் இந்த மாட்டுக்கு செனூசியெல்லாம் போடுறதாக இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் பிடிச்சிட்டு போகணும். கொஞ்சம் ஒரு 3 கிலோமீட்டர் போனால மாட்டை பிடிச்சிட்டு வரதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கிறனால நாங்கள் காலேஜில் வந்து டாக்டர்கிட்ட அடங்கு இது மாதிரி ஏதாவது விவசாய மக்களுக்கு ட்ரைனிங் ஏதாவது கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். அப்போ வந்து தமிழ்நாடு கால்நடை அபிவிருத்தி முகமை மூலமாக கிராம இளைஞர்கள்லாம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங்கில் வந்து நாங்கள் ட்ரைனிங் எடுத்து ஒரு கடந்த 10 வருஷமாக இப்போ இந்த செனூசி போடுறதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு கடந்த 2014 நம்ம காலேஜ்லேயே நிறையா அந்த ஜெர்சி மொராது மாதிரி செனூசிகள்லாம் இங்கேயே கிடச்சிட்ருக்கு. இப்போ கடந்த 2 வருஷமாக மற்ற ஹச்சப்பு காங்கியம் இது மாதிரி இதெல்லாம் கிடச்சிக்கிட்டு அப்பப்போ வாங்கி நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் மற்ற விவசாயிகளுக்கும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச தூரத்துக்கு போய் நிறையா செனூசி போட்டுட்ருக்குறோம். எங்களுக்கு வந்து 100 ரூபா, அது தூரத்தை பொறுத்து ஒரு 150 ரூபா 200 ரூபாலும் நாங்கள் வந்து ஃபீஸாக வாங்கிக்குவோம். கூட லோக்கல் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எங்கள் நண்பர்களும் வந்து இங்கே நிறையா வாங்கிட்டு போகிறாங்க. நிறையா ஸ்டாஃப் வந்து நல்லா ரிசல்ட் நல்லா இருக்குது. அப்பப்போ தீந்துடுது. அதனால் இங்கே கொடுக்குற ஸ்டாஃபும் நல்லா எலிஜிபிளாக இருக்குது. எங்களுக்கு காலேஜில் ட்ரைனிங் வந்து 1 மாதம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. 1 மாதத்தில் வந்து மாடை எப்படி கையாளுறது, எப்படி கை வச்சு எப்படி செனூசி போடுறது, கர்ப்பை பிடிக்கிறது எல்லாமே டாக்டர் வந்து எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அங்கே காலேஜில் இருக்கிற பண்ணையிலேயே எங்களுக்கு கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு மாணவனுக்கும் இது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ள டாக்டரே வந்து பக்கத்தில் இருந்து இது மாதிரிலாம் பார்க்கணும், இப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு கர்ப்பை பிடிக்கிறது, கர்ப்பை ஊசி போடுறது எல்லாமே வச்சு டாக்டர் மூலியமாகவே கற்றுக்கிட்டோம். அது பிறகு வந்து காலேஜ் நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம வில்லேஜ் ஹாஸ்பிட்டலில் வந்து எங்களுக்கு 3 மாதம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. 3 மாதம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம். நல்லா இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. 10 இன்னும் நிறையா இளைஞர்களுக்கு வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து எங்களுக்கு பெரும்பாலும் நல்ல நன்மைகள் வந்து நிறையா இருக்குது. எங்களுடைய வருமானத்துக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மாத வருமானம் வந்து இதனால் வந்து எங்களுக்கு நல்லா இருக்குது சார். மேலும் விவரங்கள் பெற கே தேவேந்திரன் அவர்களை 09994475270 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.